தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவியை தனக்கு வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அஜிதா தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டு திரும்பிச் சென்றார். இந்நிலையில் உயிர் மூச்சு உள்ளவரை தாவைக்கவில்தான் பயணிக்கப் போவதாக அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் வேறு மாவட்ட செயலாளரை விஜய் நியமித்ததால் அஜிதா போராட்டத்தை கைவிட்டார். மேலும் உயிர் மூச்சு உள்ளவரை தாவைக்கவில்தான் பயணிக்கப் போவதாக அஜிதா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நீலாங்கரையில உள்ள தன்னோட நீலாங்கரையில உள்ள தன்னோட அலுவலகத்துக்கு வந்துட்டு இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட காரை மறிச்சு 1 மணி அளவுல தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா ஒரு பிரச்சனை பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்சியில தனக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்கல, அதனால நான் கடைசி வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி மறிச்சதோட இல்லாம அவருக்கு ஆதரவாளர்களாக ஒரு 20 பேர் சேர்ந்து காரை மறிச்ச விவகாரம் ஒரு மிகப்பெரிய சரசரப்பு ஏற்படுத்திச்சு. இந்நிலையில இது குறித்து உடனே, அதாவது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்புல கடந்த சில தினங்களுக்கு முன்பு முறையாக பணி செய்யாத தன்னை கட்சி உறுப்பினர்களை அவங்களுக்கு வார்னிங் பண்ற விதையில ஏற்கனவே ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. இந்நிலையில இன்னைக்கு நடைபெற்ற இந்த சம்பவம் தாவைக்காவினர் மத்தியில ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகியான நிர்மல்குமார் ஒரு விளக்கம் கொடுத்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா, பொறுப்பு கிடைக்காத தமிழக வெற்றி கழகத்தினருக்கு மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். அஜிதா ஆக்னஸ் காரை மறிச்சது குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும், அதே சமயத்துல தாவைக்கா முற்றிலும் ஜனநாயகம் உள்ள கட்சி, அதாவது திமுகவை விட தாவைக்கால ஜனநாயகம் அதிகமா உள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில பனையூர்ல இருக்கிற தமிழக வெற்றி கழக அலுவலகம் முன்பு தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளரான ஆக்னஸ் தர்ணா நடத்த, என்ன நடந்தாலும் இங்க இருந்து போக மாட்டேனும், சாகும் வரை இங்கதான் இருப்பேன் அப்படின்னு உறுதியளித்ததோடு இல்லாம பிற்பகல்ல கட்சி அலுவலகம் விஜய் காரை மறித்து போராடிய அஜிதா ஆக்னஸ், அதாவது மாலை 5 மணி அளவுல வரைக்கும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவியை தனக்கு தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சதோடு இல்லாம கட்சிக்காக கடந்த 2 ஆண்டுகளாக உழைத்திருப்பதாகவும் அவங்க கண்ணீர் வழங்க தெரிவித்த நிலையில தமிழக வெற்றி கழக அலுவலக வாயில தன்னோட ஆதரவாளர்களோட தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்நிலையில பனையூர் அலுவலகத்துல பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது தர்ணாவை முடித்துக் கொண்டு திரும்ப சென்றிருக்கிறாங்க அஜிதா. தமிழக தாவைக்காவோட மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஏற்கனவே சாமுவேல் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில காலை முதலே போராட்டம் நடத்தி வந்த நிலையில அவர் தற்போது இந்த திடீர் முடிவை மேற்கொண்டிருக்கிறாரு. தூத்துக்குடியில வேற மாவட்ட செயலாளரை விஜய் நியமித்ததால தற்போது அஜிதா போராட்டத்தை கைவிட்டதோடு இல்லாம உயிர் மூச்சு உள்ளவரை தாவைக்காவில தான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி அஜிதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் இன்று காலை தொடங்கி அந்த தமிழக வெற்றி கழகத்தினர் மத்தியில ஏற்பட்டு வந்த அந்த சலசலப்பு தற்போது முற்றுப்புள்ளி அடைஞ்சிருக்குது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.